ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ஃபியூச்சர் கிரிப்டோ ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் கொரியல கொஞ்சம் திரும்பி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எஸ்பெஷலி இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு யாருக்குன்னா, இந்த பிகினர்ஸ் இப்போ தான் நாங்கள் கிரிப்டோக்குள்ளே ட்ரேட் பண்ண வந்துப்பாங்க தெரியுமா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ தான்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆனாலும் சரி, ட்ரேடிங்கில் ஒழுங்காக ப்ராஃபிட் பண்ணாமல் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கிறவங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இவங்களாம் காமனாக இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால பெரிய லெவலில் லாஸ் ஆகிக்கிறாங்க. எதுனா அதுதான் மணி மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இதுனா மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். பட் இது பிகினர்ஸ் இப்போ தான் ட்ரேட் பண்ண வராங்களா பிகினர்ஸ். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? ஸோ நம்ம டேட்டா வீடியோ கூட போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எந்த மாதிரினா 2 பார்ட்டாக நான் பிரிச்சிடுறேன். முதல் பார்ட் இப்போ தான் ட்ரேட் பண்ண வராங்க. பட் ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஆல்மோஸ்ட் ஒரு $100. தட் மீன்ஸ் இப்போ இந்தியன் ருப்பீஸில் $100 எவ்வளோ அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், $100 ஆல்மோஸ்ட் 8,306 rupees. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்ததில் $100 8,306 rupees. அது அந்த மாதிரி அவ்வளோ அமௌண்ட் வச்சு எட்டுனவங்களுக்கு ஒரு இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 1 பார்ட், தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் $13 to $14 தான். $1000 8,000 ட்ரேட் பண்ணிட்டு வராங்க தெரியுமா, அவங்களுக்கும் சரி அது ஒரு பார்ட்டும். அதுக்கடுத்து 1000 வச்சு முதல்ல ட்ரேட் பண்ணுறேன் இவங்களுக்கும் சரி. இது ரொம்ப முக்கியம். நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா நம்ம $1000 தான் சொல்லுவேன். 1000 rupees கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் இப்போ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு செட்டப் தெரியணும், ஸ்ட்ராட்டஜி தெரியணும், சைக்காலஜிக்கல் தெரியணும், ப்ராபபிலிட்டி தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வெல் டிஃபைன் ஆகணும். எக்ஸ்பர்ட் ஆகட்டும், ஒரு அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கிரேட்னஸ் அளவுக்கு ஆகணும். அதுக்காகத்தான் நீங்கள் நல்ல ஒரு லெவலில் ப்ராஃபிட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ப்ராஃபிட் நல்லா எடுக்க முடியும், சரிங்களா? சாரி. இப்போ நான் இந்த வீடியோவில் 2 பார்ட் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம யாரை பற்றி சொல்லலாம்னா, யாரை பற்றி வச்சுக்கோங்க, நம்ம $100 கொண்டு வராங்க தெரியுமா, ஆல்மோஸ்ட் 8,000 இல்லை 5,000 மேலே கொண்டு வராங்க. எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு பார்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது இல்லை நான் இப்போ தான் வரேன், ஸோ அதனால் நான் மினிமம் அமௌண்ட் வச்சு மட்டும் நான் ட்ரேட் பண்ணி நான் இப்போ லேர்ன் பண்ணதுக்கடுத்து நான் மேக்ஸிமமான அமௌண்ட்டை நான் கொண்டு வரேன் அப்படின்றவங்களுக்கு செகண்ட் பார்ட். ஓகேவா? இப்போ ஆனால் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது செகண்ட் பார்ட்டு பண்ணுறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். காரணம் ஏன்னா நான் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் பார்ட் இப்போ $100 கொண்டு வரீங்க. ஓகே, இந்த $100 வச்சு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணால், இதை மணி மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு இந்த $100 நம்ம இப்போ 10 பிரிச்சுப்போம். ஒரு ட்ரேடுக்கு $10 அப்படின்ற மாதிரி 10 டைம்ஸ் பிரிச்சிங்கன்னா வச்சுக்கோ, 10 into 10 100 ஆயிடுச்சா. ஆனால் மொத்தமாக எடுத்த மாதிரி நம்ம $100 இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ட்ரேட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி தெரியுமா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ கொடுக்குமோ அதை பொறுத்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே டிஃபைன் ஆகுது. இப்போ எப்படின்னா, இப்போ இங்கே எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ட்ரேடு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் கீழே செல்லிங் வந்தால் ஓகே. இப்போ நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், ஸ்டாப் லாஸு ஆல்மோஸ்ட் ஒரு 4.67% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே $10 இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த 4.67%னா இந்த 4.67% $3 ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கரெக்டாக சொன்னால், இப்போ நாங்கள் ஷார்ட் கொடுக்குறேன். கொஞ்சம் இன்னும் இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் படி நம்ம இப்படி தான் நம்ம செல் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே 3.5% இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. கீழே பையிங் சைன், இங்கே ஒரு பையிங் சைன் இருக்குது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. இங்கே இருக்குது கரெக்டாக. இப்படி மேலே ஏறினா ஓகேவா. நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் கரெக்டான லெவலில் வச்சுப்போம். பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, இப்போங்க 2 இதுக்கும் 2 இது ஷார்ட்டில் ஒன்று வச்சுக்கிறோம், பையிங்கில் ஒன்று வச்சுக்கிறோம். இதுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 3.55%.
இதுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 3.73%. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் நாம் அதை பார்க்கக்கூடாது. நாம் இங்கே இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்ல, ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது நம்ம எவ்வளோ லாஸ் கொடுப்போம், அங்கே தான் இங்கே நம்மளோட நம்மளோட ஸ்ட்ராட்டஜியோட கோர் கான்செப்டே இருக்குது. இப்போ நீங்கள் $100 வச்சுக்கிங்கன்னா நம்ம நிறைய சிக்னல்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே ரேண்டமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செட்டப்பு பிளான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து இவ்வளோ தூரம் வைக்கிறதுல, ஸோ இதுக்கு நம்ம $3 ஸ்டாப் லாஸ் வருது. ஓகேவா, $3 வருது, ஏன்னா 3.55. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதே இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணேன்னு வச்சுக்கே, கரெக்டாகுமே. இப்போ இங்கே $10 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் $3 ஸ்டாப் லாஸ் வருது. ஓகே, பட் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வருதுன்னு வச்சுக்கே, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் மேலே போட்டுருவோம். இப்போ 6.93%. இங்கேயும் நம்ம $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இந்த $10 இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் பாருங்கள் பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு $5 to $6 ஆகும். இங்கே $6 இருக்கும். இப்படி போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு $6, மேலே பார்த்தீங்கன்னா $3 ஸ்டாப் லாஸ். நாம் என்ன சொன்னோன்னா ஒரு ட்ரேடுக்கு $3 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம $10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கே, இங்கே பார்த்தீங்கன்னா நாம் வெறும் $8 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸ்டாப் லாஸ் நம்ம எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம், குவான்டிட்டி நம்ம குறைச்சிடணும். ரெண்டே ஒரே தான். இப்போ நம்ம இங்கே 1000 குவான்டிட்டி வாங்கினா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 800 குவான்டிட்டி வாங்குவோம், இல்லை 500 குவான்டிட்டி, 600. பட் ரெண்டுத்துக்கான ஸ்டாப் லாஸ் சேமாக ஈவனாக இருக்கணும். கொஞ்சம் கூட அதிகமாக கூடாது முடிஞ்ச அளவுக்கு. இல்லைனா ஒரு $3 ஒரு $3.25, இல்லை $2.8 $3, இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாமே தவிர பெரிய லெவலில் இதுவாகக்கூடாது. மொதல் விஷயம். இந்த ஏன் இப்படி வைக்கிறோன்னா, நாம் நிறைய சிக்னல் கொடுப்போம். மோஸ்ட்லி பார்த்தா ப்ராஃபிட் ஆகுது, பட் அன்எக்ஸ்பெக்டடாக லாஸும் ஆகும்ல. ஏன்னா ட்ரேடிங்கிறது அதை ஒரு மெயின் பார்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த லாஸ் இருக்குதுல்ல, அந்த லாஸ் நம்மளோட கேபிட்டல் அமௌண்ட் குறைச்சிடக்கூடாது. நம்ம ட்ரேட் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, நம்மக்கிட்ட ஃபண்டு கம்மியாக இருக்கும், கேஷ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம அதனால தான் நம்ம ஏர்ன் பண்ண வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுக்கு பார்த்தியா, அதை நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம சொன்னல இதே ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுங்கள். $3 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். $10 ஒரு $100 எட்டு வரீங்கன்னா, இல்லை அதுக்கு 5000 எட்டு வந்தால் கூட ஓகே தான். எவ்வளோ எட்டு வந்தாலும் 5000 எட்டு வந்தால் நீங்கள் ஸ்டாப் லாஸ் குறைச்சிக்கோங்க. நீங்கள் உங்கள் இப்போ எட்டுன்னு ஒரு அமௌண்ட் வச்சு நீங்கள் 100 ட்ரேட்ஸ் வச்சு குறைஞ்சது எடுக்கணும். 100 ட்ரேட்ஸ் எடுத்து 100 ட்ரேட்ஸில் நீங்கள் ப்ராஃபிட்டாக இருக்கிறீங்களா லாஸில் இருக்கிறீங்களா, அப்போ தான் டிஃபைன் பண்ணுறது நீங்கள் ப்ராஃபிட்டாக லாஸாக. அது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் கிடையாது. 10 ட்ரேட் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் என்ன லாஸ் ஆகிடும், அப்போலாம் நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடாது. இல்லை நமக்கு இப்போ நாங்கள் சொல்கிறோம் சிக்னல் சொல்கிறோம், நீங்கள் வெறும் சிக்னல் வச்சே நீங்கள் ப்ராஃபிட் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் நாட் பாசிபிள். ரியாலிட்டி படி பார்த்தா அது பாசிபிள் கிடையாது. காரணம் ஏன்னா சைக்காலஜிகள் இங்கே அடிக்ட் பண்ணும். மொதல் விஷயம், சைக்காலஜிகள் ரொம்ப அடிப்படும். இப்போ நம்ம ட்ரேட் சொல்லியிருந்தோம், இதுக்கு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுவோமா. நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தவர்களுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம செல்லிங் இங்கே 41,000 கிட்ட சொல்லியாச்சு, கொடுத்தாச்சு. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 41,373 கொடுத்துட்டோம். இப்போ மார்க்கெட்டு மேலே ஏறிட்டே இருக்கிறான், எங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் நம்ம க்ளோஸ் பண்ணலை. சப்போஸ் மார்க்கெட் இப்படி நல்லா மேலே ஏறிடுவான் அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸால் கொண்டு வந்துப்பட்டது. சரிங்களா, ஸோ அப்படின்னு அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 100 ட்ரேட்ஸ் இருந்தால் ஓரளவுக்கு அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ணும். நாம் கூட சில வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க, அதில் சந்தேகம் கிடையாது. பெய்ட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் இருப்பீங்க, அதில் சந்தேகம் கிடையாது. பட் இங்கே நாம் நீங்கள் பிகினர் வரவங்க எப்பயுமே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் எய்முக்கு வராதிங்க. அது உங்களோட உங்களோட லேர்னிங்கை குறைச்சிடும். நீங்கள் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, வாரம் ஒரு $100 வேணுமா, ஒரு 20,000 30,000 அப்படி ப்ராஃபிட் பண்ணணும் போதும் ஒரு குறிப்பிட்ட டைமில். இப்போதைக்கு தட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் எய்ம் பண்ணுறது ஒரு லாங்கர் வியூக்கு. வாரம்
1 month ஆகுதா 2 month ஆகுது, கரெக்டான லெவலில் கரெக்டாக நம்ம கற்றுக்குறோம். அண்ட் தென் நான் வச்சுக்கோ, அண்ட் தென் நாம் ஒரு 20 lakhோ 30 lakhs, ஓகே. ஏன்னா கிரிப்டோலையும் சரி, ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அன்லிமிட்டடாக மணி இருக்குது, நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், வரோம், கொஞ்ச நாள் கற்றுக்குறோம், கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சைக்காலஜிக்கலை நம்ம அப்படியே பில்டப் பண்ணுறோம். எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுறீங்க, இப்போ வரோம் ஒரே ஒரு ஒரு தடவை வந்து பெய்ட் பேசிஸ் பார்க்கணும் சிக்னலு, ஓகேவா, கரெக்டாகுதா, சரி ஓகே போதும், அப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க. இல்லை நமக்கு செட் ஆகலை, இங்கே கொஞ்சம் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு போயிடுவீங்க. வேணாம். நான் ஏன் அப்படி வேணாம்னு சொல்லனா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறது கேட்குங்க. இப்போ ஏன் இங்கே பாருங்கள், பிடிசி கீழே இறங்கினா மேலே இறங்கினா ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கு வந்துச்சு. ஸோ இங்கே பை பண்ண சொல்லுவாங்க. இது டபிள்யூ பேட்டர்ன், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னுக்கான இது சைனு. இதே சாட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இங்கே வந்து செல்லிங்கலாம், சப்போர்ட் லெவலில் வந்து மேலே போகிறோம். ஸோ இங்கே ஒரு பையிங் இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவல் என்னது, செல் ஆகிக்குது. காரணம், நாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இங்கே ஓகே, இப்போ கீழே இறங்கினா இங்கே ஒரு ரேஞ்சில் மாட்டிக்கிட்டு இருந்து கீழே பிரேக் அவுட் கொடுத்தா நல்ல செல்லிங் ஆனால் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்டாக தான் இருந்துக்கிறோம், சரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும் தான். நீங்கள் வந்து நியூவராக வந்தோடனே நீங்கள் உடனே ப்ராஃபிட் பண்ண முடியாது. நாங்களாம் எப்போயே ப்ராஃபிட் பண்ணி எப்போயே போயிருப்போம். தட்ஸ் நாட் பாசிபிள். இது ஒரு கேம் நினைக்காதீங்க, இது ஒரு லைஃப் மாதிரி. நம்ம லைஃப்பில் ஆமாம், செம்மையாகுது எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் லைஃப்பில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நார்மல் லைஃப்பில் வாழ்ந்தால் போதும். பட் இங்கே வந்து நம்ம வாழத்தனா சும்மா செம்மையாக வாழணும். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், நடக்கணும், ஓடணும், விளையாடணும், துள்ளணும், படிக்கணும், கற்றுக்கணும். இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 21 இயர்ஸ், 21 வயசு இல்லை 20 வயசு வரைக்குமே, மினிமம் 18 வயசு வரைக்கும் நம்ம இதை தான் கற்றுக்குறோம். ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் வந்து எனக்கு வந்த உடனே ஒரே மாதத்தில் நான் ப்ராஃபிட் ஆகணும், வெறும் சிக்னல் மட்டுமே. நாங்கள் சிக்னல் கொடுக்குறோம் தான். சிக்னல் யாருக்குன்னா, நல்லா ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து இல்லை ஒரு 1 month 2 month 3 month லாஸ் ஆகிறவங்களுக்கு ஓகே. அது மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்காக இல்லை. கிரிப்டோ இப்போ தான் வரீங்க, ஃப்யூச்சரில் வரீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதிகம். அந்த ரிஸ்க்லேயே நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் பார்த்தீங்களா, சிக்னல் வச்சு. நீங்கள் அதுக்கடுத்து நாம் வைக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 3 months 4 months தொடர்ந்து நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டு, அதுக்கடுத்து நீங்கள் அதை உங்களுக்குள்ளே நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ்மெண்ட் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். இப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அதை தவிர்த்து நம்ம இப்படி தான் போவோம்னு நினச்சிங்கன்னா, இப்படி மேலே போகிறீங்களா சல்லுன்னு கேட்குறீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் யார் சொல்கிறேன்னா வச்சுக்க, லாஸ்ட்டாக வந்து BNTUSDT.P இப்படின்னு ஒரு கிரிப்டோ வந்தான். ஏன் நம்ம சைபர் நம்ம ட்ரேட் பண்ணதில்ல, சைபரு அவனே சொல்லுமே. வெயிட் a minute. இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே பாருங்களா, நம்ம வந்து நியூவாக ஓப்பன் பண்ணும்போது பார்த்தாச்சும் இங்கே பை பண்ணுவான்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சல்லுன்னு மேலே ஏறினா சர்ன்னு மேலே ஏறினான். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சாயின்னு கீழே வந்துட்டான். ஆல்மோஸ்ட் லோ கிட்டே வந்துட்டான். இதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன தான் நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, மார்க்கெட்டுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் வந்து அதே பொறுமையாக ஏறாம்பறான் வரேன். தட் மீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அழகாக பொறுமையாக மேலே ஏறி பொறுமையாக மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி அப்படியே மேலே ஏறி கீழே இறங்கி மேலே இறங்கலாம். இந்த க்ரோத் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரேக் அவுட் கொடுக்குறான். பட் இப்போ இது இப்படியே ரிவர்சல் ஆனோன்னு வச்சுக்க ஆச்சரியம் கிடையாது. சஸ்டெயின் ஆனால் பார்த்தீங்களா, இங்கேருந்து எப்போ 30th அக்டோபர்லேருந்து ஆல்மோஸ்ட் எத்தனை 24th ஜனவரி, தட் மீன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி, ஆல்மோஸ்ட் 3 months மேலே சஸ்டெயின் ஆனால். பட் அங்கே வந்து ஜஸ்ட்டு 2 to 3 weeks கூட இல்லை 1 week கூட சஸ்டெயின் ஆகலை. ஒரு பெரிய விக்கு மாதிரி கொடுத்துட்டு இறங்கிட்டான் பார்த்தீங்களா. நீங்கள் இதே தான் ரியாலிட்டி, இதை தாங்க. நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட் நிறையா ப்ராஃபிட் பண்ணணும். நீங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப கம்மியாக, இப்போதைக்கு எனக்கு வாழ்க்கை ஓடுறதுக்கு காசு இருந்தால் போதும் அப்படின்ற லெவலில் இருக்கிறீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. இது ஒரு கிரிப்டோ மார்க்கெட். ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப அதிகமாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏர்ன் உங்களை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன் தவிர ப்ரெடிக்ட் பண்ண சொல்ல. மார்க்கெட்டை எப்பயுமே வந்து நம்ம ஏர்ன் பண்ண தான் பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருக்குன்னு சொல்கிறேன், ஓகேவா.
இதுதான் நம்ம கொஞ்சம் நிறையா சொல்லியாச்சு. சரி, ஓகே. இப்போ $10 யூஸ் பண்ணுறோம் பார்த்தியா, அவங்களுக்கு சொல்கிறேன். அதே ப்ராசஸ் தான். $10 யூஸ் பண்ணுறவங்க வந்து நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா $0.8 கூட வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் இந்தியன் ருபீஸை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 to 60 ருபீஸ் பர் ட்ரேடுக்கு. அதே ரொம்ப அதிகம். அப்படி கூட இல்லை, வேணாம், நீங்கள் ஒரு 0.5 40 to 50 ருபீஸை வந்து ஒரு ட்ரேடுக்கு லாஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சிக்னல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்னல் யூஸ் பண்ணி உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்கேஸ் தொடர்ந்து லாஸ் ஆகிற மாதிரி தான் கூட அது லாஸ் ஆகிறதுக்கு நம்ம குறைஞ்சது 30 சிக்னல் கிட்ட ஆகணும். நம்ம 30 சிக்னல் வரைக்கும் தொடர்ந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இஸ் வெரி வெரி லெஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக நம்ம சொல்கிற $0.50 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். மேலே பையிங் இருந்தாலும் சரி, செல்லிங் இருந்தாலும் சரி. இது வந்து $10. ஏன் $10 வெறும் இது ஸ்டார்ட்டாக சொல்லிங்கன்னா, இப்போ வந்து $10 $10 கரெக்டாக $10 இல்லை, ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸ் வச்சுக்கிங்கன்னா ஒரு ட்ரேடருக்கு 100 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதில் 30 to 40 ருபீஸ் நாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சோம். அதுக்காக கொஞ்சம் இன்னும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வேணால் ஒரு 30 to 50 ருபீஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ். இதனால் பெனிஃபிட்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு இந்த லைஃப்பில் நீங்கள் ஸ்டேபிளாக இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதுதான் மணி மேனேஜர். இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லலை, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்மளோட டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்குது, டெலிகிராம் சேனலில் போய் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா வாட்ஸ்அப் கூட மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் பர்ஃபெக்டான இதை நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் பாய்.